நிகழ்த்தி இந்த உலகத்தின் பார்வையை தமிழ்நாடு மீது திருப்பிய சாதனையாளர், நமது ஈடு இணையற்ற தொலைநோக்கு பார்வை கொண்ட துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சிறப்புரை ஆற்ற மேடைக்கு அழைக்கிறோம். இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் ரகுபதி அவர்களே, அண்ணன் பெரிய கருப்பன் அவர்களே, அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே, அண்ணன் சேகர்பாபு அவர்களே, அண்ணன் மூர்த்தி அவர்களே, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே, அண்ணன் சி வி கணேசன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே, சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா அவர்களே, விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அதுல்யா மிஸ்ரா IAS அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சுதர்சனம் அவர்களே, அண்ணன் RD சேகர் அவர்களே, அண்ணன் தாயகம் கவி அவர்களே, அண்ணன் MK மோகன் அவர்களே, சகோதரர் பரந்தாமன் அவர்களே, சகோதரர் வெற்றியழகன் அவர்களே, அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களே, சகோதரர் முத்துராஜா அவர்களே, சகோதரர் பிரபாகர் ராஜா அவர்களே, சகோதரர் எபினேசர் அவர்களே, சென்னை மாநகர துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி IAS அவர்களே, பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற தமிழ்நாட்டு வீராங்கனை சகோதரி துளசிமதி முருகேசன் அவர்களே, பல்வேறு சர்வதேச தடகள போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள வீரர் சகோதரர் பிரவீன் சக்திவேல் அவர்களே, சித்திரவேல் அவர்களே, நடத்துகின்ற விளையாட்டு போட்டியில் பங்கேற்கிறாங்கன்னா அந்த விளையாட்டு போட்டியினை நம்முடைய துறை அவ்வளவு சிறப்பாக வெளிப்படைத்தன்மையுடன் டிரான்ஸ்பரன்சியுடன் நடத்தி வருகிறது என்பதற்கு தான் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதனால்தான் இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த போட்டிகளை நடத்த 82 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு உத்தரவிட்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த விளையாட்டு போட்டிக்கான பரிசு தொகை மட்டுமே 37 கோடி ரூபாய் என்பதை இங்கே பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்தியாவிலே இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வருடா வருடம் ஒரு விளையாட்டு போட்டிகளை நடத்துகின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான். குறிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த வருஷம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் ஹேண்ட்பால், கேரம், செஸ், ஃபென்சிங், ஜூடோ, பாக்ஸிங், கொக்கோ, ட்ராக் சைக்கிளிங், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஸ்குவாஷ் போன்ற புதிய விளையாட்டுகளையும் போட்டிகளையும் இந்த ஆண்டு சேர்த்திருக்கிறோம். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க நீங்கள் வந்திருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருவரும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இணைஞ்சிருக்கிறீங்க. விளையாட்டினை நம்பி களம் நமதே என்று புறப்பட்டு வந்துள்ள உங்களுடைய கனவுகள் வெல்ல நம்முடைய திராவிட மாடல் கழக அரசு என்றைக்கும் துணை நிற்கும். விளையாட்டு வீரர்களுக்கு துணை நிற்கின்ற வகையில் ஏராளமான நடவடிக்கைகளை நம்முடைய அரசு எடுத்து வருகின்றது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் 33 வகையான விளையாட்டுகளுக்கு